வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து நான் எழுதின மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். கண்ணாமூச்சி ரேரே அப்படின்ற என்னுடைய ஒரு கதையோட அடுத்த வடிவம்தான் இந்த சித்தாரா. அதை கேட்காதவங்க விருப்பப்பட்டால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோவோட ஆரம்பத்துலையும் தரேன், கிளிக் பண்ணி கேளுங்க. இல்லைனாலும் இது தனி கதையாகவே உங்களுக்கு புரியும். இதில் வரும் சித்தாராவும் மஞ்சுவும் நமக்கு ஏற்கனவே அறிமுகமான கதை மாந்தர்கள் தான். செகண்ட் பார்ட் இருக்குன்னு அப்பவே சொல்லியிருந்தேன். கதையோட்டத்திலேயே உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். கதையை கேட்டுட்டு கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நண்பர்களே. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஹைப், சரிதானே? வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. கோயம்புத்தூரின் தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகம். சுறுசுறுப்பான மற்றும் சிலுசிலுப்பான காலை 10 மணி காற்றும் இளஞ்சூரியன் வெயிலுமாக கலந்து இதமாக அடித்து கொண்டிருந்தது. நகரத்தின் சந்தடியை விட்டு சிறிது தள்ளி கட்டப்பட்டிருந்தது அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. எனவே நகரத்தின் ஓயாத வாகன இரைச்சல்களோ தொழிற்சாலைகளின் கரும்புகையோ தூசு மாசோ எதுவும் இல்லாத வெள்ளியங்கிரியின் மலை அடிவாரத்தில் விஸ்தாரமாக அமைந்திருந்தது அந்த கல்லூரி. நிறைய மரங்கள் அளந்து எடுத்தார் போல திட்டமிடுதலுடன் வளர்க்கப்பட்டு கல்லூரியை ஒரு காட்டுக்குள் அமைந்திருப்பது போன்ற தோற்றத்தை உண்டாக்கியது. மெயின் கேட்டிலிருந்து உள்ளே வரவே அந்த மரக்காட்டை கடந்து 3 கிலோமீட்டர் தூரம் தாண்டித்தான் வர வேண்டும். 2 பக்கங்களும் மரங்களும் செடிகளும் அடர்ந்திருக்க நடுவில் தார் சாலை பாதை அமைக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து கல்லூரி நேராக அமைந்திருந்தது. அதன் வலப்புறம் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் மாணவியர் விடுதியும், கல்லூரிக்கு இடதுபுறம் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் மாணவர்கள் தங்கும் விடுதியும் அமைந்துள்ளன. மாணவியர் விடுதிகளின் ஒவ்வொன்றுக்கும் கங்கா, யமுனா, சரஸ்வதி என ஆறுகளின் பெயர்கள். மாணவர்களுக்கு சேர, சோழ, பாண்டியன் என்ற மன்னர் குலங்களின் பெயர்கள். 3 நட்சத்திர ஹோட்டலை போல இருக்கும் ஒவ்வொரு அறைகளும் சாப்பாடு, தங்குமிடம் எல்லாம் சேர்த்து கல்லூரி கட்டணத்தை தவிர 2 லட்சத்தை தாண்டும். இதுவே என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இதில் நிறைய மாணவர்கள் ஸ்பான்சர்ஷிப்புடன் தான் படித்துக் கொண்டிருக்கின்றனர். நிறைய வெளிநாட்டு மாணவர்களும் வெளி மாநில மாணவர்களும் உண்டு. அதில் ஒருவன்தான் சந்திரகுமார் போரா. 4ஆம் வருடம் மருத்துவம் பயின்று கொண்டிருக்கின்றான். சொந்த ஊர் அஸ்ஸாம் மாநிலத்தின் அருகே உள்ள தியாங் கிராமம். அமைதியானவன். அஸ்ஸாம் பகுதி மக்களுக்கே உரிய முகத்தோற்றம். சிறிய குறுகிய கண்கள், சற்று சப்பை மூக்கு, ட்ரிம் செய்யப்பட்ட மீசை, நீள்வட்ட முகம், ஆனால் நல்ல நிறம். ஹிந்தி படத்தின் ஒரு கதாநாயகனின் தம்பி போன்ற தோற்றம். ஆச்சரியம் என்னவென்றால் அவன் தாய்மொழி தவிர ஹிந்தி, ஆங்கிலம் மற்ற தென்னிந்திய மொழிகளும் சரளமாக பேசுவான். அத்துடன் பள்ளிக்காலம் முதல் அவன் தமிழ்நாட்டில் படிப்பதாலோ என்னவோ தமிழ் நன்கு பேசுவான், புரிந்தும் கொள்வான். அஸ்ஸாமின் ஏதோ ஒரு பணக்கார குடும்பம் அவனை தத்தெடுத்து படிக்க வைத்து கொண்டிருக்கின்றது. அன்று 10 மணி. லேபில் பிராக்டிக்கல் முடிந்து 10 நிமிடம் ஆசிரியர் கேப் விட்டு சென்றுவிட மாணவர்கள் சற்று ரிலாக்ஸாக பேசிக்கொண்டும் அரட்டை அடித்து கொண்டும் இருந்தனர். சந்திரகுமார் போரா மட்டும் யாரிடமும் பேசாமல் எக்ஸாமினேஷன் டேபிளின் மேலே தன்னுடைய நோட்டை வைத்து கொண்டு எழுதி கொண்டிருந்தான். அதன் அருகே நிறைய ஸ்பெசிமென்கள் வைக்கப்பட்டிருந்தன. அதாவது பதப்படுத்தி பார்மலினில் ஊற வைக்கப்பட்டிருந்த மனித உறுப்புகள் கண்ணாடி குடுவையில் மிதந்து கொண்டிருக்கும். நடுவே ஆள் உயர பெரிய கண்ணாடி கூண்டு. அதில் ஆள் உயரத்திற்கு ஒரு எலும்புக்கூடு கொக்கியில் மாட்டப்பட்டிருந்தது. சற்று முன்புதான் அதை வைத்து கிளாஸ் எடுத்து முடித்திருந்தது. எனவே அதன் கதவு திறந்துதான் கிடந்தது. அதன் அருகே முதுகு காட்டியபடி குனிந்து டேபிளின் மேலே நோட்டை வைத்து எழுதி கொண்டிருந்தான் சந்திரகுமார். ஜிலீர் என்ற ஒரு காற்று அந்த இடத்தை கடந்து வீசியது. அப்பொழுது சட்டத்தினுள் இருந்த எலும்புக்கூடு மெல்ல அசைந்தது. அதன் தலை மெதுவாக திரும்பியது. அதனுடைய குழியான எலும்புக்கூட்டு முகம் இப்பொழுது புருவமும் கண்கள் மட்டும் கொண்ட ஒரு முகமாக மாறியது. குனிந்து எழுதி கொண்டிருந்த சந்திரகுமாரையே பார்த்தது அது. அதன் வலது முன்னங்கை மெதுவாக உயர்ந்து முன்னால் சந்திரகுமாரை நோக்கி நீண்டது. அதன் எலும்புக்கூட்டு விரல்கள் அவனது வெள்ளை கோட்டை பிடித்து இழுத்தன. சடக்கென திரும்பி பார்த்தான் சந்திரகுமார். யாரையும் காணோம். யாரோ கோட்டை இழுத்தது போல் இருந்ததே. யோசனையுடன் மீண்டும் திரும்பி குனிந்து விட்ட இடத்திலிருந்து எழுத ஆரம்பித்தான். இப்பொழுது ஒரு குரல் அவன் காதருகே, போரா, போரா, திரும்பிப்பார் என்றது காற்று குரலில். சட்டென திகைப்புடன் நிமிர்ந்து திரும்பி பார்த்தான் அவன். போரா என இங்கே யாரும் அவனை அழைக்க மாட்டார்கள். அவன் ஊரில்தான் அப்படி அழைப்பார்கள்.
திரும்பி சுற்றுமுற்றும் பார்த்தான். மாணவ மாணவியர் சிலர் எழுதி கொண்டும் சிலர் அரட்டை அடித்து கொண்டும் இருந்தனர். யாரும் அவன் பக்கம் திரும்பியது போலவே தெரியவில்லை. மீண்டும் அந்த குரல் கேட்டது. போரா, இங்கே என்னை திரும்பிப்பார். சத்தம் வந்தது அந்த எலும்புக்கூடு மாட்டப்பட்டிருந்த இடத்திலிருந்து. அவன் திரும்பி உற்று பார்த்தான். அதை எலும்புக்கூடு காற்றுக்கு ஆடுவது போல் அப்படியும் இப்படியும் அசைந்து கொண்டிருந்தது. அதன் அருகே நெருங்கி சென்று பார்த்தான் சந்திரகுமார். அதனுடைய கண்கள் மட்டும் மனித கண்களைப் போல் அங்கும் இங்கும் அசைந்தன. சந்திரகுமாருக்கு ஜில்லீர் என்றது. விழிகள் அச்சத்தில் விரிந்தன. பயத்தில் 2 அடி பின்வாங்கினான் அவன். அதனிடமிருந்து மெல்லிய புகை உருவம் ஒன்று தோன்றியது. பயப்படாதே போரா, நான் தான் சாலங்கி, உன் தந்தையின் உதவியாளினி. உன்னை உடனே வரச் சொல்லி உன் தந்தை பிபேந்திரகுமார் போராவின் கட்டளை. மிக அவசரம். அவர் இருப்பது புராபி மலையின் மூங்கில் காட்டை கடந்த அருவிக்கரையில். உடனே கிளம்பு, அவசரம் என்று சொல்லிவிட்டு டக்கென மறைந்து விட்டது. எலும்புக்கூட்டின் ஆட்டமும் நின்றுவிட்டது. அதிர்ச்சியுடனும் திகைப்புடனும் நின்றிருந்தான் சந்திரகுமார் போரா. அத்தியாயம் 2. அஸ்ஸாமின் புராபி மலையின் காட்டுப்பகுதி. பிரம்மபுத்திர ஆற்றங்கரை. சந்திரகுமார் போரா படகில் ஏறினான். படகோட்டி வழக்கம் போல அவனிடம் எதுவும் கேட்காமல் துடுப்பை எடுத்து அவனிடம் நீட்டினான். இவன் வாங்கியதும் துடுப்பை தந்துவிட்டு நடந்து சற்று தூரம் போய் உட்கார்ந்து பீடி வலிக்க தொடங்கிவிட்டான். இனி சந்திரகுமார் மீண்டும் வந்து படகையும் துடுப்பையும் கூப்பிட்டு அவன் வசம் தரும் வரை அவனுக்கு யார் அழைத்து என்ன கேட்டாலும் புரியாது, பதில் சொல்லாமல் விழிப்பான். காரணம் வசியம். படகில் ஏறுவதற்கு முன்பு சந்திரகுமார் அவனை ஒரு பார்வைதான் பார்ப்பான். பின் எல்லாம் தானாக நடக்கும். அஸ்ஸாமின் புராபி மலை காட்டுப்பகுதியின் உள்ளே நுழைந்து ஆற்றை கடந்து நிதானமாக மறுகரையில் இறங்கினான் சந்திரகுமார் போரா. ஊட்டமான தைல மரங்களும் சிப்ரஸ் மரங்களும் தேக்கு, சால், சிமுலு, சஞ்சி, மூங்கில் என பல வகையான மரங்களும் அடர்ந்து காணப்பட்டன. பனி இன்னும் அடர்த்தியான போர்வையாக போர்த்தி கொண்டு பாதையே தெரியாமல் இருந்தாலும் சந்திரகுமார் போரா விடுவிடுவென பனியை ஊடுருவிக்கொண்டு நடந்த விதத்தை வைத்தே அவன் பல தடவை அந்த காட்டுப்பகுதிக்கு வந்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். காலை 8 மணிக்கே அந்த காட்டுப்பகுதி பனி விலகாமல் இருள் சூழ கிடந்தது. உள்ளே நடக்க நடக்க மூங்கில் மரங்கள் மட்டும் தனியாக வளர்ந்து 2 பக்கங்களும் வளைந்து தோரணம் போல் ஒன்றையொன்று தொட்டு கொண்டு கிடந்தன. காற்று அவற்றின் ஊடே கடந்து வெளியே வரும்பொழுது யாரோ சிரிக்கும் சப்தமும் அழும் சப்தமும் விசில் சப்தமும் என்ற சப்தமுமாக கேட்டு அந்த இடத்தின் அமானுஷத்தை உணர்த்தி கொண்டிருந்தன. தன் முகத்தில் வந்து மோதின பச்சை மூங்கில் செடிகளை எல்லாம் விலக்கிவிட்டு கொண்டே நடந்து கொண்டிருந்தான் போரா. அவன் மனதில் பலவித யோசனைகள். இத்தனை வருடங்களில் தந்தை இப்பொழுது எதற்காக தன்னை வரச் சொன்னார்? தான் படிக்க செல்லும் முன்பு அவரை பார்த்ததுதான். அதன் பிறகு இப்பொழுதுதான் அவரிடமிருந்து அழைப்பு வந்துள்ளது. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரியே அதை கண்டுபிடித்து விட்டாரா? அப்படி நினைத்தவுடன் அவன் உடல் குபீரென வியர்த்தது. அத்தியாயம் 3. யோசனையுடன் நடந்தவன் காதுகளில் சற்று தூரத்தில் அருவி விழும் ஓசை சன்னமாக கேட்டது. தரையில் நீரானது வழிந்து ஓடி அவன் பாதங்களை நனைத்தது. அருவிக்கரையும் வந்துவிட்டது. மூங்கில் காடு ஒரு முடிவுக்கு வந்து சற்று தூரத்தில் அருவி ஒன்றும் தென்பட்டது. நுரைத்து பொங்காமல் ஆர்ப்பாட்டமின்றி பாறைகளிலிருந்து வழிந்து கொட்டி கொண்டிருந்தது அருவி. மழை காலங்களில் இந்த பக்கமே வரவே முடியாது. அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மூங்கில் காடை தெரியாமல் மூழ்கிவிடும். இப்பொழுது வெயில் காலம், அதனால் பரம சாதுவாய் தெரிந்தது அந்த ஷிபுங் அருவி. சுற்றுப்பட்டு அனைத்து கிராமங்களுக்கும் இதன் நீர் பிரதானம். சிறு ஆறாக மாறி பிரம்மபுத்திராவுடன் கலந்து வரும். அப்படி கலந்து வரும் நீரில் மூலிகை பச்சை வாசம் கலந்து வீசும். பிரம்மபுத்திரா நதிக்கரையில் அமைந்திருக்கும் கிராமங்களில் இவனுடைய தியோங் கிராமமும் ஒன்று. வெள்ள காலங்களில் கிராமமே காணாமல் போய்விட்டு பின்பு மீண்டும் கண்ணுக்கு தெரியும். வெறும் கட்டையும் கூரையுமாகத்தான் வீடுகள் அமைந்திருக்கும். வெள்ளம் வடிந்த பின்பு மீண்டும் கட்டிக்கொள்வார்கள் ஊர் மக்கள். அதுவரை மேட்டுப்பாங்கான இடத்தில் கூடாரம் அமைத்து கொண்டோ அரசு விடுதிகளிலோ தங்கிக் கொள்வார்கள். ஜப்பான் நாட்டு மக்கள் பூகம்பம், எரிமலை அபாயத்துடன் வாழ பழகி கொண்ட மாதிரி அஸ்ஸாம் மக்கள், அதிலும் ஆற்றங்கரையோர மக்கள் வெள்ள அபாயத்துடனே அன்றாட வாழ்க்கையை வாழ பழகி கொண்டனர். மிகவும் பின்தங்கிய மாநிலமாக இருந்த இந்த மாநில மக்கள் இப்பொழுது நிறையவே கல்வி கற்று முன்னேற்ற பாதையில் செல்லவும் ஆரம்பித்து விட்டனர். நிறைய இளைஞர்களும் கல்வி, வேலை என பல இடங்களுக்கு சென்று விட்டாலும் இந்த மாதிரி கிராமங்களுடனான கலாச்சாரத்தை அவர்கள் என்றும் மறப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பழமை மாற கிராம பெரியவர்கள்
பட்டணங்களுக்கு பிள்ளைகளுடன் சென்றுவிட மறுத்துவிட்டு அவரவர் கிராமங்களிலேயே தங்கி அங்கேயே தங்கள் இறுதி மூச்சையும் விட்டு விடுவார்கள். சந்திரகுமாரும் அந்த மாதிரி படிக்க போனவன்தான். அவனையும் இந்த தியோங் கிராமத்தின் காட்டு கலாச்சாரத்தையும் விடாமல் பிணைத்து கொண்டிருப்பது அவனுடைய தந்தை பிபேந்திரகுமார் போரா. தாய் இல்லை இவனுக்கு, சிறுவயதிலே இறந்து விட்டாள். தந்தை பிபேந்திரகுமாரின் அரவணைப்பில்தான் இவன் வளர்ந்தது. அவன் தந்தை ஒரு மாந்திரிகர். மாந்திரிக கலைக்கு புகழ் பெற்றதும் பழமையான வரலாறும் திகில் நிகழ்வுகளும் கொண்ட மாயோங் கிராமத்தில்தான் இவன் மூதாதையர்கள் மந்திரவாதம் கற்றுக்கொண்டதும். இங்கேதான் அவன் தந்தையும் மந்திரம் செய்ய கற்றுக்கொண்டது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மாயோங் கிராமம் மந்திரவாதத்தை கைவிட்டு இன்று வைத்திய கலைக்கு மாறிவிட்டது. சுற்றுலா தலமாக பார்க்கப்பட ஆரம்பித்து விட்டது மாயோங் கிராமம். அந்த கிராமத்து மக்கள் மந்திரவாத கலையை தேவைப்பட்டால் மட்டுமே பயன்படுத்தினார்கள். ஆயுர்வேத வைத்தியம் அங்கே மிக பிரபலம். காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கவும், கடுமையான ஏவல் பில்லி சூனியத்தை எடுக்கவும், கடுமையான வலிகளை போக்கிக் கொள்ளவும் என மட்டுமே மக்கள் அங்கே தங்கள் வித்தைகளை பயன்படுத்துகின்றனர் இப்பொழுது. முன்பெல்லாம் மிக பயங்கரமான கிராமமாக, கருப்பு மந்திரவாதம் செய்யும் இடமாக பார்க்கப்பட்ட அந்த மாயோங் கிராமம் இப்பொழுது ஒரு இயற்கை அழகு கொஞ்சம் சுற்றுலா தலமாக பார்க்கப்படுகின்றது வெளியுலகத்தால். சுற்றுலா பயணிகளும் பயமின்றி அம்மக்களுடன் உரையாடி செல்கின்றனர். ஒற்றை காண்டாமிருகம் அதிகம் அஸ்ஸாம் காடுகளில்தான், அதுவும் மாயோங் கிராமத்தின் எல்லையிலேயே அமைந்துள்ளது புகழ்பெற்ற போபிதாரா வனவிலங்கு சரணாலயத்தில்தான் அவை அதிகம் காணப்படுகின்றன. தியோங் கிராமமும் கிட்டத்தட்ட இந்த மாயோங் கிராமம் போலத்தான். ஆனால் அதனளவு பயங்கரமான பிளாக் மேஜிக் இங்கே இல்லை என சொல்லலாம். ஆனாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில குடும்பங்கள் அந்த கருப்பு மந்திரவாதத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றனர். அவர்களுள் ஒருவர்தான் சந்திரகுமாரின் தந்தை பிபேந்திரகுமார் போரா. அருவிக்கரைக்கு வந்து நின்று சுற்றுமுற்றும் பார்வையை ஓடவிட்டான் சந்திரகுமார். அருவி ஓர் ஓடையாக சலசலத்து ஓடிக்கொண்டிருந்தது. சில காண்டாமிருகங்களும் காட்டு மான்களும் நீர் அருந்தி கொண்டிருந்தன. வாயருகே இரு கைகளையும் குவித்து கத்தினான் சந்திரகுமார். பிதாயி, பிதாயி! அவனது குரல் கேட்டு நீர் அருந்தி கொண்டிருந்த மிருகங்கள் சட்டென தலையை தூக்கி பார்த்துவிட்டு பின் மீண்டும் தங்கள் வேலையை பார்க்க துவங்கின. பனி மெல்ல விலகி சூரிய வெளிச்சம் அந்த இடத்தில் நன்கு படர துவங்கியது. அடுத்து அவன் கத்த முற்படும் பொழுது அருவியின் மேல் முகட்டில் ஒரு உருவம் தோன்றி அவனை வெறித்தது. இவன் பார்த்தான். அவனை மேலே வரச் சொல்லி சைகை காட்டியது அந்த உருவம். அடுத்த வினாடி மறைந்தும் விட்டது. சந்திரகுமாரும் பக்கவாட்டு பாதையில் தட்டு தடுமாறி ஏறி மேல் முகட்டை அடைந்தான். இதற்குள் அவன் அணிந்திருந்த ஜீன்ஸ் டிஷர்ட் இரண்டும் அருவி நீர் பட்டு சுத்தமாக நனைந்து போயிருந்தன. தலை முகமெல்லாம் சாரல் பட்டு ஈரம் சொட்டியது. அதை வழி தெரிந்துவிட்டு விடுவிடுவென நடந்தவன் கண்ணில் சற்று தள்ளி ஒரு குகை தெரிந்தது. சற்று முன் தென்பட்ட உருவமும் அங்கே நின்று கொண்டு இவனையே பார்த்தது. அதன் முகம் ஒன்றும் சரிவர தெரியவில்லை. கருப்பு அங்கி அணிந்து முக்காடு போட்டது போல் ஒரு தோற்றம். இவனும் அந்த குகையை நோக்கி விடுவிடுவென நடந்தான். சற்று மேடான அந்த குகையை நெருங்கியதுமே அந்த உருவத்தை காணவில்லை. குகையின் மேற்புறமும் பக்கவாட்டிலும் சில செடி கொடிகள் முளைத்து அதனை மறைத்தாற் போல இருந்தன. அவற்றையெல்லாம் விலக்கிவிட்டு அவன் உள்ளே நுழைந்தான். ஒரே இருட்டாக இருந்தது குகை. மெல்ல மெல்ல நடந்தான். சற்று தூரம் நடந்ததும் உள்ளே வெளிச்சம் தென்பட்டது. தீயின் மஞ்சள் வெளிச்சம், பச்சை மூலிகை வாசமும் சில மருந்துகள் வாசமும் கூடவே இரத்த மாமிச வாடையும் அவன் மூக்கை நிரடியது. உள்ளே நடந்த சந்திரகுமார் சற்று தூரத்தில் தென்பட்ட காட்சியை பார்த்து ஸ்தம்பித்து நின்று விட்டான். உள்ளே நடுநாயகமான ஓர் சமதளத்தில் ஆள் உயர சிலை ஒன்று நாக்கை மார்பு வரை தொங்கவிட்டபடி கண்களை உருட்டி வாயின் இருபுறமும் கூர்பற்கள் தெரிய மிக பயங்கரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. அதன் கழுத்தில் பெயர் தெரியாத ஏதோ சிகப்பு நிற காட்டுப்பூக்கள். தலையின் இருபுறமும் கொம்புகள் இருந்தன. அது பெண் சிலை என தெரிந்தது. அதன் எதிரே தரையில் ஹோமகுண்டம் எரிந்து கொண்டிருந்தது. அதன் அருகே சந்திரகுமாரின் தந்தை பிபேந்திரகுமார் பிடரு வழிய முடியுடன் தாடி மீசையுடனும் கருப்பு வஸ்திரம் தரித்து எதன் மீது உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரது ஒரு கையில் நீண்ட கூர்வாள், அதன் முனையில் சொட்டு சொட்டாய் ரத்தம். அதைவிட பயங்கரம் அவருடைய இடது கையில் ஒரு மனித தலை. ரத்தம் ஊறி கண்கள் நிலை குத்தின நிலையில் அதை தூக்கி ஹோமகுண்டத்தில் எரிந்தார். தீ நாக்குகள் அதை அவசர அவசரமாக கபலீகரம் செய்ய தொடங்கின. அதன் பொசுங்கிய நாற்றம் அந்த குகையெங்கும் பரவியது. சந்திரகுமார் மூக்கை மூடிக்கொண்டான். சற்று உற்று பார்த்தபொழுது வெட்டுப்பட்ட தலைக்கு சொந்தமான உடலின் மேலேதான் அவர் அமர்ந்து மந்திரம் சொல்லிக் கொண்டிருப்பதும் தெரிந்தது. சந்திரகுமார் அப்படியே ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டான்.
பொசுக்கிய நாற்றம் தாங்காமல் தன் மூக்கை கர்ச்சிப்பால் மூடியவாறு கட்டிக்கொண்டான். சற்று தொலைவிலேயே அவன் அமர்ந்தும் விட்டிருந்தான். அவன் வந்ததை அவர் உணர்ந்தார் போலவே தெரியவில்லை. அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழத் தொடங்கியது. வெட்டுப்பட்ட தலையிலிருந்து வழிந்த இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் பிடித்து வைத்திருந்திருப்பார் போல அதை எடுத்தவாறு எழுந்து அந்த சிலை இருந்த பீடத்தின் அருகே சென்றார் அவர். 3 படிகள் ஏறி அதன் அருகே சென்று நின்று கொண்டார். பின் பாத்திரத்தை உயர்த்தி சிலையின் வாய் அருகே கொண்டு போனார். 15 வினாடிகள் அப்படியே பிடித்திருந்தார். சந்திரகுமார் பார்த்து கொண்டே இருந்தான். சில சக்திகளை அவன் கற்றிருந்தாலும் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் இதுதான் முதன்முறை. சொல்லப்போனால் இந்த குகைக்கு இப்பொழுதுதான் இவனை அழைத்திருக்கிறார் அவன் தந்தை. இதற்கு முன் வசியம் மாதிரி சில வித்தைகளை அவர் கற்றுத்தந்தது அவனுடைய வீட்டில் வைத்துதான், அல்லது மயானத்தில் வைத்து. இந்த பயங்கரமான நிகழ்ச்சிகளை அவர் அவனை பார்க்க அனுமதித்ததில்லை. அவன் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது அவன் தந்தை பாத்திரத்தை நகர்த்தி அதை கீழே கவிழ்த்தார். என்ன ஆச்சரியம்! அந்த பாத்திரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. சந்திரகுமார் நிமிர்ந்து சிலையின் முகத்தை பார்த்தான். அடிவயிற்றிலிருந்து எதையோ பிடுங்கி எடுத்தார் போல ஆனது அவனுக்கு. அந்த சிலையின் நீண்டு தொங்கும் நாக்கு முழுவதும் இரத்த சிகப்பாய் மாறியிருந்தது. அதன் நுனியிலிருந்து குருதி கொட்டி கொண்டிருந்தது. அதைவிட பயங்கரம், நாக்கு ஒரு முறை அதன் இரத்த சிவப்பான உதட்டை சுழற்றி நீவியவாறே வெளித்தொங்கியது. அதே நேரம் பயங்கரமான ஓர் உருமல் சத்தமும் கேட்க சந்திரகுமாருக்கு மயக்கம் வரும் போல இருந்தது. உடனேயே கண்கள் செருக சுவற்றின் மேலேயே சாய்ந்தான் அவன். அத்தியாயம் 4. சந்திரகுமாருக்கு மயக்கம் தெளிந்த பொழுது குகை ஒரு இருட்டாக கண்களை கரித்தது. கண்களை கசக்கிவிட்டு கொண்டான். நடந்தவற்றை நினைவுபடுத்தி கொண்டு பார்த்தான். எந்த ஒரு சத்தமுமே அவன் காதுகளில் விழவில்லை. ஹம் என்ற நிசப்தமே அவன் செவிகளில் குடைவது போல் இருக்க தலையை உதறிவிட்டு கொண்டான் அவன். இருட்டு இப்பொழுது மெதுமெதுவாக கண்களுக்கு பழகியது. வரி வடிவமாக குகையின் உட்புற தோற்றம் காணப்பட்டது. எங்கும் அவனுடைய தந்தை இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. மணி என்ன? தன் மொபைலை எடுத்து பார்த்தான். அது இரவு 8 மணி என காட்டியது. இவ்வளவு நேரமா மயங்கி விட்டிருந்தோம்? அப்பா எங்கே போனார்? என்ன ஆனது? பதட்டத்துடன் பிதாயி என கூப்பிட்டு பார்த்தான். அவன் குரல் குகையின் சுவர்களில் எதிரொலித்து பயங்கரமாக அவன் காதுகளையே அடைந்தது. இன்னும் 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தும் பலனில்லை. அவிந்து அடங்கியிருந்த ஹோம புகையின் வாசம் அவனுடைய நாசியை துளைத்தது. கூடவே கவுச்சி வாசம். ஏதேதோ ஓசைகள் வேறு கேட்டன. குகை உஷ்ணமாக இருப்பது போல் பட்டது அவனுக்கு. தன்னுடைய மொபைல் டார்ச்சை எடுத்து ஆன் செய்தான். அதனுடைய குறுகிய வெளிச்ச வட்டத்தை பாய்ச்சியவாறே குகையின் உள்ளே சற்று முன் காட்சிகள் தென்பட்ட இடத்தை நோக்கி நடந்தான். ஓரிடத்தில் அவன் முன்பு பார்த்த ஹோமகுண்டம் தெரிந்தது. அதன் எதிரே பலி தரப்பட்ட உடல் கிடப்பதும் கண்ணில் பட்டது. வெளிச்சவட்டம் நகர்ந்து கொண்டே வந்து ஓரிடத்தை நெருங்கிய பொழுது நெஞ்சில் குத்து விழுந்தது போல் மிக பலமாக அதிர்ந்தான் சந்திரகுமார். ஹோமகுண்டத்திற்கு சற்று தள்ளி அந்த சிலையின் கால்களுக்கு கீழே மல்லாக்க விழுந்து கிடந்தார் பிபேந்திரபோரா. அவருடைய உடைகள் கிழித்து கந்தல் கந்தலாக்கப்பட்டு கிடந்தன. கை கால்கள் பரப்பிக்கொண்டு கண்கள் பயங்கரமாக வெளித்தள்ளி இருக்க விழுந்து கிடந்த அவரை நோக்கி கத்தியவாறே ஓடினான் சந்திரகுமார். அப்பா, அப்பா! அவனுடைய கத்தல்கள் அந்த குகை முழுவதும் பட்டு எதிரொலிக்க துவங்கின. எங்கோ குகைக்குள் வெவ்வால்கள் சடசடவென சிறகை அடித்து பறந்து ஓடும் ஓசைகள் கேட்டன. கீச் கீச் என்ற வினோத குரல்கள் எல்லாம் கேட்க துவங்கின. சந்திரகுமார் மண்டியிட்டு அமர்ந்து தந்தையின் நாடி துடிப்பை பரிசோதித்தான். நின்று போயிருந்தது. இருதய துடிப்பை சோதித்தான். சுத்தமாக இல்லை. பித்தாயி! பெருங்குரல் எடுத்து அலறினான் சந்திரகுமார். அத்தியாயம் 5. தியோங் கிராமத்தில் இருக்கும் தன்னுடைய சிறிய காரை வீட்டுக்குள் தந்தை எப்பொழுதும் அமர்ந்திருக்கும் நாற்காலியையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் சந்திரகுமார். பிபேந்திரகுமாரை அவர்கள் முறைப்படி புதைத்திருந்தான். இருந்த சில உறவுக்காரர்கள் வந்து பார்த்துவிட்டு போய்க் கொண்டிருந்தனர். குகையை விட்டு பிபேந்திரகுமாரின் சடலத்தை வெளியே கொண்டு வந்திருந்தான். எப்படியோ சுமந்து கொண்டு வந்து பரிசலில் ஏற்றி தான் ஏறிய ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தான். பரிசல்காரனை உடலை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு ஊருக்குள் சென்று ஊர் தலைவரையும் முக்கியஸ்தர்களையும் பார்த்து தகவல் சொன்னான். உடலை ஊருக்குள் கொண்டு வர மறுத்துவிட்டனர் அவர்கள். துர்மந்திரவாதமோ சடங்குகளோ செய்யும்போது இறந்துவிட்டால் அத்துடன் அவர்களை தொடர்ந்து துஷ்ட சக்திகளும் அவர்கள் உபாசித்த ஏவல் தேவதைகளும் ஊருக்குள் நுழைந்துவிடும் என்பது ஐதீகம். அவற்றை கட்டுப்படுத்துவதும் சிரமம். எனவே ஆற்றங்கரை மயானத்திலேயே அடக்கம் செய்துவிட வேண்டும் என அவர்கள் சொன்னதால் வேறு வழியின்றி அதே போல் செய்துவிட்டு பிரம்மபுத்திரா ஆற்றிலும் முழுக்கு போட்டுவிட்டு வந்துவிட்டான். அவர்கள் யாரிடமும் தந்தை செய்த பலிபூஜையை பற்றி மூச்சு விடவில்லை.
எதற்காக தன்னை திடீரென புறப்பட்டு வரச் சொன்னார்? அப்படி ஒரு பலி பூஜையை ஏன் நடத்தினார்? என்ன ஏது என தெரியும் முன்னரே தந்தை இறந்தது அவனை ஒரு குழப்பத்தில் ஆழ்த்தியது. அப்படியே யோசனையுடன் அமர்ந்திருந்தவனை வாசலில் கேட்ட குரல் கலைத்தது. பேட்டா, சந்திரா. பழகிய அந்த குரலை கேட்டு எழுந்து கூடத்தை தாண்டி முன் வாசலுக்கு வந்தான். வாசலில் அவனுடைய தந்தை பிபேந்திரகுமாரின் நண்பர் மேத்தி நின்றிருந்தார். அவர் கையில் ஓர் மான் தோல்பை. அவர் அந்த ஊரின் கிராம உப தலைவரும் கூட. மந்திர கலையிலும் யோக கலையிலும் வல்லவர். அத்துடன் பரம்பரை ஆயுர்வேத வைத்தியரும் கூட. ஆனால் பார்த்தால் தெரியாது. ஒல்லியான உடல்வாகு. அதனை சுற்றி கம்பளி போர்வையை சுற்றி தலைப்பா கட்டியிருப்பார். வெளுத்த வேஷ்டியை பின்கச்சாக வைத்து கட்டியிருந்தார். வாயில் சுருட்டு புகைந்து கொண்டிருந்தது. வலது கையில் மந்தரித்த கனமான செம்பு காப்பு ஒன்று மாட்டியிருந்தார். 10 வளையல்களை ஒன்றாக்கி அணிந்திருப்பது போல இருக்கும். முகப்பு பகுதியில் நாகத்தின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. சந்திரகுமாரின் தந்தை கூட அதுபோல ஒரு செப்பு காப்பு அணிந்திருப்பார். அவரது உடலை சுமந்து கொண்டு வரும்பொழுது அதை அவரது கையில் பார்த்தது போல் ஞாபகமில்லை. இப்பொழுதுதான் அந்த நினைவு வந்தது. எங்கே போனது அந்த காப்பு? அது துஷ்ட சக்திகளிடமிருந்து காக்கும் கவசம் என அடிக்கடி சொல்வார். மகனே, நீயும் மாந்தரிக வித்தையின் வாசலுக்குள் நுழைந்து சில அபியாசங்களை படிக்கும்போது உனக்கும் இதுபோல நான் ஒன்று தருகிறேன், தேவைப்படும் என சொல்லியிருந்தார். அந்த கிராமத்தை பொறுத்த மட்டிலும் மந்திரக்கலை என்பது அவர்கள் கருப்பு மந்திரமாக பார்க்காமல் அதனை ஒரு படிப்பை போல கற்றுக்கொண்டு வாழ்ந்து தேவைப்படும் போது பிரயோகிக்கவும் செய்தனர். தங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் சில காரணங்களுக்காகவும் வைத்தியத்திற்காகவும் சுற்றுவட்டார கிராமத்து மக்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டிருந்தனர். வைத்தியத்துடன் சில மந்திர வித்தைகள் சேர்த்து செய்யும்போது நோயாளிகளின் நோவுகளும் வேதனைகளும் வெகுவாக குறைவதாக இவர்களும் இவர்களை நாடி வரும் மக்களும் நம்பினர். தங்களுடைய பெரும்பாலான நோய்களுக்கு மக்கள் அதிகம் மூலிகைகளையும் மரப்பட்டைகளையுமே பயன்படுத்தி வந்தனர். தாழ முடியாத முதுகுவலிக்கு இவர்கள் ஒரு செப்பு தட்டை வைத்து செய்யும் வைத்திய முறை மிகவும் பிரசித்தி பெற்றது. எவ்வளவு நோயை குணப்படுத்தினாலும் இவர்களின் கட்டணம் மிகவும் குறைவுதான். இப்பொழுதும் சில பேர் கட்டணத்தை ஏதோ பேருக்காகத்தான் வாங்கி கொண்டிருக்கின்றனர். மாய மந்திர கிராமம் என இன்றும் வெளியூர் ஆட்களால் சற்று பயத்துடன் பார்க்கப்படும் இந்த கிராமங்கள். அந்த கிராமத்தில் ஒன்றான தியோங் கிராமத்தை சேர்ந்தவனான இந்த சந்திரகுமாரும் கூட சில மந்திர கலைகளை பழகி இருக்கிறான் தான். வசியம், பொருட்களை உட்கார்ந்த இடத்திலிருந்தே நகர்த்துவது என 1-2 தெரியும். அவையும் சில நிமிடங்கள் தான். பின் பழைய நிலைக்கு வந்துவிடும். மந்திரவாதம் செய்வதை விட படிப்பில் அலாதி பிரியம் இருந்தது அவனுக்கு. எனவேதான் தந்தை எவ்வளவோ கெஞ்சியும் கூட அவன் தன் முயற்சியிலேயே படித்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கி இப்பொழுதும் படித்தும் கொண்டிருப்பது. இதில் பிபேந்திரகுமார் போராவுக்கு மகன் மேல் வருத்தமான வருத்தம். சில நாட்கள் பேசாமல் கூட இருந்தவர். என்னுடைய வாரிசாக நீ வர வேண்டும் சந்திரா. என்னால் தொட முடியாத உயரத்தை நீ உன் அறிவை கொண்டு சாதிக்க வேண்டும் என அடிக்கடி சொல்லுவார். இவனும் ஒரேடியாக மறுக்காமல் சரி சரி அவருக்காக தலையாட்டி வைத்தான். அவன் கோயம்புத்தூருக்கு கிளம்பும்போது கூட மறைந்து போன ஒரு பயங்கரமான விஷயத்தை முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அதை சாதிக்கும் நாளில் உன்னை வரச் சொல்லுவேன். அப்போது எங்கிருந்தாலும் நீ வர வேண்டும் எனவும் சொல்லியிருந்தார். சொன்ன மாதிரியே அவருடைய ஏவல் சக்தியான சாலங்கியை கொண்டு தூதும் விட்டார்தான். ஒருவேளை அதை கண்டுபிடித்து விட்டாரா என்ற ஆவலில் தான் அவனும் வந்தது. வந்தால் என நினைத்து பெருமூச்சு விட்டவாறே அந்த கிராம பெரியவரான அப்பாவின் நண்பர் மேத்தியை உள்ளே வருமாறு வரவேற்று வழிவிட்டான் சந்திரகுமார் போரா. அவரும் உள்ளே வந்து கூடத்திலேயே திண்ணை போல் பூசப்பட்டிருந்த ஒரு இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டு அவனை பார்த்தார். பேட்டா, சந்திரா, உன் தகப்பனின் இந்த திடீர் மரணம் உண்மையிலேயே எனக்கு பெரிய அதிர்ச்சி தான். என்னால் இன்னமும் அதனை நம்பவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. உண்மையை சொல்லப்போனால் அவனுடைய மரணம் அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததோ என்னவோ. அந்த கடைசி பூசையை நடத்த போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இந்த பையை கொடுத்து வச்சிருக்க சொன்னான். மொத்தம் 90 நாட்கள் செய்ய போகிற பூசை இது. இதில் மட்டும் நான் வெற்றி அடைஞ்சிட்டா அழிஞ்சிட்டும் மறைக்கப்பட்டும் வர்ற நம்ம மந்திர கலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவேன்னு சொன்னான். அப்படி அதில் அவனுக்கு ஏதாவது நடந்தா அதுக்கப்புறம் உன்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தான். அதான் இதை உன்கிட்ட சேர்ப்பிக்கலாம்னு வந்தேன். போகும்போது அவன் ஒன்று சொன்னான். இந்த பூசையை அவன் உனக்காகத்தான் செய்கிறானா. அவனுக்கு பிறகு அதனுடைய பலன்கள் எல்லாம் உனக்கு சேர்ற மாதிரி தத்தம் பண்ணிடுவானா. சந்திரகுமார் அவரை புரியாமல் பார்த்தான். என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா? அதாவது தான் சம்பாதிச்ச சொத்தை தனக்கு பிறகு தன்னுடைய வாரிசுகளுக்கு சேர்ற மாதிரி எழுதுவாங்களே, அதுபோல அவன் இதுவரை சம்பாதிச்சு வச்சிருந்த அத்தனை வித்தைகளையுமே உனக்கு சேர்ப்பிக்க போகிறதா சொல்லியிருந்தான். அதுக்காகத்தான் உன்கிட்ட இதை கொடுக்க சொல்லியிருக்கான்.
ஒரு வகையில் இது உயில் மாதிரின்னு வச்சுக்கோ. இந்தா பத்திரமா வச்சுக்க. அவன் உன்மேல கொள்ள பாசம் வச்சிருந்தான். நிறைய சாதிக்கணும்னு வெறியோடு அலைஞ்சான். ஆனால் விதி யாரை விட்டது? அவனை அந்த மாய பெரியவர் சோனு பாபா தான் என்னமாவது பண்ணியிருக்கணும். அதான் அவனுடைய ரக்ஷா காப்பு கூட தொலைஞ்சு போச்சு. அவர் இப்படி சொல்லி நிறுத்தவும் திகைப்புடன் நிமிர்ந்தான் சந்திரகுமார். அத்தியாயம் 6. கடைசியாக அவர் சொன்னதில் ஏகப்பட்ட விஷயங்கள். சந்திரகுமார் நிமிர்ந்தான். என்ன சொல்றீங்க? ஆமாம் போரா, 6 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நான் சோனு பாபாவை பார்க்க போறேன், கூட வரியான்னு கேட்டான். சரின்னு நானும் போனேன். சந்திரகுமார் குறுக்கிட்டான். சோனு பாபாவா? யார் அவரு? அவர் எங்களுக்கு குரு மாதிரி. இந்த சுத்துப்பட்டு எல்லா கிராம மக்களுக்குமே கடவுள் மாதிரி. ஆன்மீக பெரியவரும் கூட. கற்றசீலி மலையில் இருக்கிற சிவனை பல வருஷங்களாக வணங்கிட்டு வர்றவர். பக்கத்திலேயே ஆசிரமம் வச்சு வாழ்கிறவர். சிவனருள் பரிபூர்ணமாக நிறைஞ்சவர். ஏகப்பட்ட மாய மந்திர வித்தைகள் எல்லாம் தெரிஞ்சவர். மாயோங் கிராம மக்களும் நம்ம தியோங் கிராம மக்களும் அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் பிறகு மற்றவங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிப்போம். இல்லைன்னா வித்த பழக ஆரம்பிப்போம். அவருக்கு எவ்வளோ வயசுன்னு யாராலும் சொல்ல முடியாது. எங்கள் தாத்தாவோட தாத்தா காலத்திலிருந்து அவர் இருக்கிறாராம். அப்படிப்பட்ட அவரை பார்க்க போகிறது நம்ம பாக்கியம்னு நினச்சி நானும் உன் அப்பா கூட கற்றசீலி மலைக்கு போனேன். ஆனால் அங்கே போனால் அந்த பாபா உங்கள் அப்பாவை ஆசிரமத்துக்குள்ளே நுழையவே விடலை. நீ கண்டிப்பாக உள்ளே வரக்கூடாதுன்னு அடிக்காத குறையா விரட்டி அனுப்பிச்சிட்டாரு. விபேந்திராவுக்கு ரொம்பவே ஏமாற்றம் ஆயிடுச்சு. தன்னுடைய ஆத்திரத்தை ஆசிரம வாசலில் இருக்கிற செடிகள் மேலே காண்பிச்சான். அவன் மந்திரம் பிரயோகம் செஞ்சதும் அந்த தளிர் செடிகள்லாம் திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சன. ஆனால் என்ன ஆச்சரியம், கொஞ்ச நேரத்திலேயே அப்சரஸ் மாதிரி ரூபவதியான 2 பெண்கள் அந்தரத்திலிருந்து மிதந்தவாறு பெரிய பெரிய பூவாளிகளில் நீர் ஊற்றி அந்த நெருப்பை அணைச்சாங்க. அப்புறம் மறைஞ்சும் போனாங்க. சோனு பாபா கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்தார். அவர் முகத்தில் அவ்வளவு கோபம். அது வரைக்கும் நாங்கள் அப்படி அவரை பார்த்ததில்ல. அறிவிலியே, பச்சை தளிர்களை தீயிலிட்டு கருக்க பார்க்கும் நீ மனிதனே அல்ல, இங்கிருந்து போய்விடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுட்டு வரல தான் நீட்டினார். உன் அப்பன் யாரோ பலமா தூக்கி எரிஞ்சார் போல தூர போய் விழுந்தான். ஆவேசமான அவனை நான் சமாதானப்படுத்தி இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்படி விழுந்த போதுதான் அவனுடைய ரக்ஷா காப்பு காணாம போயிருக்கணும். நான் அதை சொல்லி கவலைப்பட்டப்போ அவன் அதை பெருசா நினைச்சுக்கல. அவர் மேல ரொம்ப கோபமா இருந்தான். அந்த சாமியாரை விட மிஞ்சின சக்தி எனக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போது, அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு பாருன்னு கருவிக்கிட்டே இருந்தான். நானும் குரு மாதிரி இருக்கிறவரை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அவன் கடுமையான பயிற்சிகள் நிறைய செய்ய ஆரம்பித்தான். என் கூட பேசுகிறதும் நின்று போச்சு. எப்பவும் இந்த வீட்டுக்கு மேற்கூரையில் அவனுடைய ஏவல் தேவதை சாலங்கி உட்கார்ந்துருக்கிறத நான் பார்ப்பேன். ஒரு வெளிச்சப்பந்து வீட்டை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தது. அது மாந்திரீக வளையம். மிக முக்கியமான பூசையாக இருந்தால் தான் அப்படி போடுவாங்க. நான் இப்பெல்லாம் அந்த வித்தையை செய்கிறதில்ல, வைத்தியத்தோடு நின்றுக்கிறது. சரிப்பா, அவனுடைய கடைசி ஆசை இதை உன்கிட்ட ஒப்படைக்கிறதா. அதை நான் பண்ணிட்டேன். நீ படித்து நல்ல மருத்துவனாக வரணும் என்ன என்று அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார் அந்த பெரியவர் மேத்தி. அவனும் அவர் பாதங்களை தொட்டு வணங்கினான். இந்தா இதை வச்சுக்கோ, நான் வர்றேன் என சொல்லிவிட்டு கிளம்பினார். அவர் வாசலை விட்டு இறங்கினார். மூங்கில் படப்பையை எடுத்து மூடிவிட்டு வீதியில் இறங்கினார். இரவு குளிர்காற்று அசாதாரணமாக இருந்தது. நல்ல குளிர். அஸ்ஸாம் மாநிலத்தின் கிராமத்தின் ஆற்றுப்படுக்கையை ஒட்டி மலைகளும் காடுகளும் சூழ அமைந்திருந்த அந்த சிறிய கிராமத்தின் குளிர் இன்று அசாதாரணமாக இருப்பதாக தோன்றியது அவருக்கு. சற்று தூரம் நடந்திருப்பார். ஏதோ ஒன்று அவரை உந்தியது போல் திரும்பி சந்திரகுமாரின் வீட்டை பார்த்தார். திக் என்று அதிர்ந்தார். வீட்டின் மேலே கோரை பொருட்கள் சுற்றி போடப்பட்டிருந்தன. அவற்றின் உச்சியில் விபேந்திரகுமாரின் ஏவல் தேவதை சாலங்கி குரூர உருவத்துடன் தலைமுடிகள் குச்சி குச்சியாயிருக்க அமர்ந்து சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தது. ஒரு காவல் வீரனைப் போல அதன் கழுத்து பாகம் 360 டிகிரி கோணத்திலும் சுற்றி வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் திக் என்றது அவருக்கு. பொதுவாக விபேந்திரகுமார் போன்ற ஆட்கள் இறந்து போய்விட்டால் அந்தந்த ஏவல் சக்திகளும் உபாசனை சக்திகளும் மயானத்தில் அந்த மந்திரவாதியின் உடலுடனேயே அடங்கி அவனது உடலை தின்றுவிடும் என்பது ஐதீகம். ஆனால் இங்கே இந்த சாலங்கி இப்படி கொட்ட கொட்ட உட்கார்ந்திருக்கிறது என்றால் விபேந்திராவின் மரணத்தில் அதையெல்லாம் நடக்கவில்லை என்றுதானே அர்த்தம். அவனது கட்டளை இன்னும் கிடைத்து கொண்டிருக்கின்றது என அர்த்தம். கலக்கத்துடன் யோசித்தவாறே சற்று தள்ளி பார்வையை போட்டவர் இன்னமும் அதிர்த்து போனார்.
அறையின் திறந்திருந்த ஜன்னல் வழியே சிம்னி விளக்கின் வெளிச்சம் கசிந்து வந்து கொண்டிருக்க, அந்த வெளிச்சத்தில் ஜன்னல் கம்பியை பிடித்தவாறு உள்ளே நின்றிருந்தது பிபேந்திரகுமாரின் உருவம். புகையாய் ஆடியவாறே நின்றிருந்தது. கடவுளே! அதிர்ந்து குலுங்கியது மேத்தியின் உடல். வெடுக்கென தலையை திருப்பி தன்னுடைய செப்பு கவசத்தை பிடித்தவாறே திரும்பி நடக்க ஆரம்பித்தார் மேத்தி. அவரது உள்ளம் படபடத்தது. அடங்காமல் அலையும் மந்திரவாதியின் ஆன்மா. இயல்பிலேயே முரட்டு சுபாவம் கொண்டவன் இந்த பிபேந்திரா. இது நல்லதல்லவே. இது எதில் போய் முடியுமோ? அத்தியாயம் 7. கோயம்புத்தூரின் வடவள்ளி பகுதியில் அமைந்திருந்தது அந்த வீடு. வீடு அல்ல, அது பங்களா. குல்மஹர் மரங்களும் சரங்கொன்றை மரங்களுமாக குடை பிடித்தாற் போல வரிசையாக பங்களாக்களின் முன்னால் நின்றிருந்தன. விதவிதமான பங்களாக்கள் அணிவகுத்து நின்ற அந்த விஐபி பகுதியில்தான் இருந்தது சித்தாரா மஞ்சு பாப்பாவின் அந்த பங்களா. பெரிய இரும்பு கேட், வாசலில் கூர்கா, முகப்பில் விசிறி வாழைகள், ரோஜா பதியன்கள், புல்தரை என பணக்கார கலையோடு இருந்தது. 2 உயர் ரக கார்கள் கார் ஷெட்டில் நின்றிருந்தன. மஞ்சு பாப்பா இப்போது வளர்ந்து பெரியவளாகிவிட்டாள். மருத்துவம் படிக்கின்றாள். வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அதே தனியார் மருத்துவக் கல்லூரியில். ஆம், சந்திரகுமார் படிக்கும் அதே கல்லூரியில்தான் அவளும் படிக்கின்றாள். மஞ்சு அங்கே 2ஆம் ஆண்டு மாணவி. விடுதியில் தங்கி படிக்கின்றாள். இப்போது விடுமுறையில் வந்திருக்கின்றாள். இந்த பங்களா கூட முந்தையது இல்லை. மஞ்சு வளர வளர அதை விற்றுவிட்டு இங்கு புதிதாக பங்களா வாங்கி கொண்டு மஞ்சுவுடன் குடியேறி வந்துவிட்டாள் சித்தாரா. மஞ்சுவுக்கு அதில் மிஞ்சி இருந்தவை எல்லாம் பெரும்பாலும் கசப்பான அனுபவங்கள் தானே. தாயாய், தந்தையாய், தோழியாய், குருவாய், வழிகாட்டியாய் என மஞ்சு என்ற மஞ்சு பிரியாவிற்கு எல்லாமும் ஆகி போனாள் சித்தாரா. ஒரு பக்கம் தொழிற்சாலை அலுவலகம், மறுபக்கம் மஞ்சுவுடன் நேரம் செலவழிப்பது என ரொம்பவும் பிஸியாகி போனாள் அவள். நன்றாகவே தொழிலையும் கற்றுக்கொண்டு திறம்பட நிர்வாகம் செய்தாள். உண்மையில் யாருக்கும் அவள் ஒரு ஆத்மா என்பதோ, மஞ்சுவின் சித்தி கௌசல்யாவின் உடலில் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதோ தெரியாது மஞ்சுவை தவிர. அது ஒரு வேறுபாடாகவோ முரண்பாடாகவோ தெரியவில்லை மஞ்சுவுக்கு. மற்றவர்களை பொறுத்தவரை சித்தி கௌசல்யா தன் ஓரகத்தையின் மகளை நன்கு கவனித்துக் கொள்கிறாள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தனர் அனைவரும். அனைவரிடமும் அந்த தோரணையில்தான் பேசுவாள் சித்தாரா. ஆனால் மஞ்சுவுக்கு அவ்வப்போது சித்தாராவாகவும் கௌசல்யாவாகவும் தெரிவாள். அதெல்லாம் ஒன்றும் மஞ்சுவுக்கு பிரச்சனையாகவே இல்லை. ஆனால் சித்தாராவுக்கு தான் மஞ்சு வளர வளர குழப்பமாகவே இருந்தது. சொல்ல போனால் கவலையாக. அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து கணவன் மனைவியிடம் இந்த பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். மஞ்சுவை முதலில் அதற்கு தயார்படுத்த வேண்டும். பின் வரும் மாப்பிள்ளையிடம் நிச்சயம் தன் உண்மை நிலையை உரைக்க முடியாது. மிரண்டு ஓடி விடுவான். மஞ்சுவுக்கு வேண்டுமானால் தான் தாயாக தெரியலாம், ஆனால் பிறர்க்கு தான் பேயாகத்தான் தெரிவோம். அது ஒரு விஷயம் வேறு உள்ளது. எப்படி அந்த கட்டத்தை பிரச்சனையோ கலேபரமோ இன்றி கடப்பது? இதுதான் அடிக்கடி சித்தாராவின் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயம். இந்த கடந்து போன வருடங்களில் கௌசல்யா உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தாராவின் ஆத்மா அந்த உடலுக்கு என உண்டான தன்மைகளையும் சேர்ந்தேதான் அனுபவித்து வந்தாள். தலைவலி, காய்ச்சல், மாதாந்திர வயிற்றுவலி, அடிபட்டால் ரத்தம் வருவது, பசி, தாகம், தூக்கம் என அனைத்தையும் எதிர்கொண்டாள் அவள். ஆனால் அவையெல்லாம் ஒரு எல்லைக்குள் தான் இருந்தன. சரீரமற்ற ஆத்மாவான சித்தாராவை பெரிதாக புற வாழ்க்கை பாதிக்கவில்லை. மற்றவர்களுக்கு அவள் இறுகிய முகத்துடன் தான் காட்சியளிப்பாள். அதிகமாக யாரிடமும் பழகுவதில்லை, பேச்சு வைத்துக் கொள்வதில்லை. தேவையற்ற எந்த உறவினரையும் அவள் வீட்டுக்குள் சேர்ப்பதில்லை. சட்டப்படி அவள் மஞ்சுவிற்கு உரிய பருவம் வந்ததும் பொறுப்புகளை ஒப்படைக்கும் வரை வெறும் காவல்தான் என்ற நினைப்பு எப்பொழுதும் அவளுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அலுவலக வேலைகளை முடிந்தவரை வீட்டிலேயே பார்த்து விடுவாள். அதிலும் கணினி வந்த பிறகு அவள் கம்ப்யூட்டரிலேயே முடிந்தவரை எல்லா வேலைகளையும் முடித்து கொடுத்து விடுவாள். ஸ்மார்ட் போன் வந்த பிறகு ஆன்லைன் மீட்டிங்கில் கான்பரன்ஸ் பெரும்பாலும் முடிந்துவிடும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டும் சித்தாரா தொழிற்சாலைக்கோ அலுவலகத்துக்கோ செல்வதுண்டு. அந்த ஒரு விசிட்டிலேயே அலுவலகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை அவளுடைய ஆத்மா நொடியில் விளங்கிக் கொள்ளும். அவளுடைய கூர்மையான கண்களுக்கு எதுவும் தப்பாது. கூப்பிட்டு கேட்டு விடுவாள். தவறான செயல்கள் எதுவாயினும் உடனுக்குடனே தண்டனை நிச்சயம். அதுபோலத்தான் பாராட்டும் பதவி உயர்வும். திறமையானவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களுக்கு பரிசு, பாராட்டு, பதவி உயர்வு என திணறடித்து விடுவாள். இதனாலேயே அவள் அதிகம் வராமல் போனாலும் நிர்வாகம் திறம்பட நடந்து வருகின்றது. மேனேஜரும் உதவி மேனேஜரும் கூட ஒருவித பயம் கலந்த மரியாதையுடன் தான் அவளிடம் பேசுவது. ஒரு நாள் அலுவலகம் வந்திருந்தாள் கௌசல்யாவாக இருக்கும் சித்தாரா.
அன்று மேனேஜர் பதவியிலிருந்து விடைபெறும் நாள். எனவே அதில் கலந்து கொள்ள வந்திருந்தாள். கூடவே மஞ்சுவையும் அழைத்து வந்திருந்தாள். நான் எதுக்கு சித்து, நீயே போயிட்டு வாயேன் ப்ளீஸ், எனக்கு நிறைய படிக்கணும். சினுங்கிய மஞ்சுவை சமாதானம் சொல்லி அழைத்து வந்து விட்டாள். தலைமுடி நரைக்க ஆரம்பித்திருந்தது சித்தாராவுக்கு. எளிய பருத்தி ஆடை, காதிலும் கழுத்திலும் எளிய தங்க ஆபரணங்கள், வலது கையில் சிறிய பிரேஸ்லெட், இடது கையில் ஒரு ரிஸ்ட் வாட்ச் என மிக எளிமையாக இருந்தாள் சித்தாரா. இளம் மஞ்சள் நிற ஜார்ஜெட் சுடிதாரில் காதுகளில் தொங்கட்டான் அசைய மஞ்சள் தேவதையாய் கூட வந்திருந்த மஞ்சுவை அலுவலகமே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தது. தங்களுடைய எதிர்கால சின்ன எஜமானியை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் தொழிலாளர்கள். நிறைய ஆண்கள் பெண்கள் என சேர்ந்து உழைக்கும் நிறுவனம் அது. அனைவரிடமும் சகஜமாக பேசினாள் மஞ்சு. சித்தாரா அதை தடுக்கவில்லை. எதிர்காலத்தில் அவள் வந்து அமரப்போகிற இடம் இது. பேசினால்தான் இங்கு இருப்பவர்களை பற்றியும் வேலைகளின் தன்மை பற்றியும் அவளுக்கு ஒரு புரிதல் வரும். அதே நேரம் யாரிடம் எப்படி பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், எப்போது கண்டிப்பு காட்ட வேண்டும் என்றெல்லாம் அடிக்கடி மஞ்சுவுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாள் சித்தாரா. மஞ்சுவும் அரைக்குறையாக அதை காதில் வாங்கி கொண்டு ஓகே பாட்டி என சொல்லிவிட்டு சிட்டாக பறந்து விடுவாள். அவ்வப்போது அலுவலகத்திற்கு அவளை பிடித்து இழுத்து வந்துவிட தவறுவதில்லை சித்தாராவும். விழா முடிந்து வீட்டிற்கு வரும் வழியில் மஞ்சு எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்தாள். சித்தாரா அதை கவனித்து விட்டு கேட்டாள். காரை சித்தாரா தான் ஓட்டி வந்தது. மஞ்சுவுடன் வரும்பொழுது டிரைவரை தவிர்த்து விடுவாள் அவள். என்ன டாலி, எதுவுமே பேசாம வர்றே என்றாள் சின்ன புன்னகையுடன். தன்னுடைய வளர்ப்பில் அறிவும் அழகுமாக சுடர்விட்டு பிரகாசிக்கும் மஞ்சுவிடம் எப்போதுமே ஒரு பெருமிதம் உண்டு அவளுக்கு. சித்தாரா கேட்டு பதில் வராமல் போகவே காரை ஓர் ஓரமாக நிறுத்தி மஞ்சுவின் முகத்தை தன் பக்கம் திருப்பியவள் திகைத்து போனாள். மஞ்சுவின் கண்களில் நீர் திரண்டு கன்னங்களில் வழிந்து கொண்டிருந்தது. ஹே, என்னடா, ஏன் அழுற, என்ன ஆச்சு? பதறி போய் கேட்டாள் அவள். ஒண்ணுமில்ல, கண்ணீரை துடைத்து கொண்டு பதில் சொன்னாள் மஞ்சு. பொய் சொல்லாதடி குட்டி, கண்ணை கலங்கி செவந்திருக்கு. எவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருக்க? நான் பேசிக்கிட்டே வந்ததுல ஒன்ன கவனிக்கல. ஏமா, என்ன ப்ராப்ளம்? பரிதவிப்புடன் கேட்ட சித்தாராவையே பார்த்தாள் மஞ்சு. என்னடா, ஏன் அப்படி பாக்குற? நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா, இல்ல பேசிட்டேனா? உன்னை வற்புறுத்தி ஆபீஸ் வர சொன்னதுனால ஃபீல் பண்றியா? இல்ல அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சா? படபடவென கேட்ட சித்தாராவின் கன்னத்தை தன் கையால் வருடினாள் மஞ்சு. சித்து ப்ளீஸ், நான் வருத்தப்பட்டெல்லாம் அழல. நீ எனக்கு கிடைச்சத நினைச்சு வந்த ஆனந்த கண்ணீர் இது. இன்னைக்கு ஆபீஸ்ல உன்னை பத்தி எல்லாரும் எப்படி புகழ்ந்து பேசினாங்க தெரியுமா? நீ இல்லன்னா இந்த ஆபீஸும் தொழிற்சாலையும் இழுத்து மூடி இருக்க வேண்டியது. இவ்வளோ தூரத்துக்கு இதை நீ இழுத்து கட்டி நடத்துறதாலதான் நல்ல டேர்ன் ஓவர்னு பேச்சு. அத்தோட நீ இந்த தடவை போனஸ் இரட்டிப்பாக்கி இருக்கன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். உன்னை அப்படி புகழ்ந்தாங்க தொழிலாளர்கள்லாம். உண்மைதான் சித்து, நீ மட்டும் இல்லனா மத்ததை விடு, என் நிலைமை என்ன, நான் என்ன ஆகியிருப்பேன்? அந்த 9 வயசுல உலகம்னா என்னன்னே தெரியாத வயசுல இருந்து எனக்கு நீ அம்மாவா அப்பாவா எல்லாமுமாமல்ல இருக்கு. உனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்துட்டு இருக்கோ எனக்கு தெரியாது. அதையெல்லாம் எனக்காக சமாளிச்சுக்கிட்டு எப்படி என் கூட உன்னால வாழ முடியுது சித்து? ஐ லவ் யூ சித்து. நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும். என்னை விட்டு போயிடாத. நீ என்னை பாத்துக்கிற மாதிரி நானும் உன்னை பாத்துக்கணும். ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு சொன்ன மஞ்சுவை தன்னுடைய நெஞ்சில் சாய்த்து கொண்டாள் சித்தாரா நெகிழ்ச்சியுடன். அவள் விழிகளிலும் நீர் நிரம்பி இருந்தது. அத்தியாயம் 8. தன்னுடைய துணிமணிகளை எடுத்து தன்னுடைய பேக்கில் அடுக்கி கொண்டிருந்தாள் மஞ்சு. ஹாஸ்டலுக்கு திரும்ப வேண்டும். வழக்கம் போல பல அறிவுரைகள் சொல்லிக் கொண்டிருந்தாள் சித்தாரா. சமத்தா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். படிக்கிறேன் பேர் வழின்னு சாப்பிடாம தூங்காம ஒற்றை தலைவலிய கொண்டு வந்துடாத போன தடவை மாதிரி. எல்லார்கிட்டையும் நல்லா பழகு, ஆனா கவனம். வார்டனுக்கு மரியாதை கொடு. ஹாஸ்டல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணு. சித்தாரா சொல்லிக்கொண்டே போக மஞ்சுவுக்கு சிரிப்பு வந்து விட்டது. எழுந்து பேசிக்கொண்டிருந்த சித்தாராவின் கன்னத்தில் பச்சக்கென அழுந்த முத்தமிட்டாள் அவள். சித்தாரா வாயடைத்து போய் அப்படியே நின்றிருந்தாள். ஹேய் வாலு என செல்லமாக மஞ்சுவின் கன்னத்தை கிள்ளினாள் அவள். இப்ப பேச்சு நிறுத்தியாச்சுல, அப்பாப்பா. சரி சரி, நான் போயிட்டு வரேன். நீ பத்திரமாயிரு, தேவையில்லாம வெளியில போகாத. ஃபேக்டரிய அசிஸ்டன்ட் மேனேஜரை விட்டு பாத்துக்க சொல்லு. புதுசா மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அதை சீக்கிரம் பண்ணு என்ன என சொல்லிவிட்டு நகர முயன்றவளை, ஒரு நிமிஷம் மஞ்சுமா என நிறுத்தினாள் சித்தாரா. மஞ்சு திரும்பி கேள்வியாய் அவளை பார்த்தாள். என்ன சித்து? போறப்போ மருதமலை கோவிலுக்கு போயிட்டு போமா. உனக்கு அருள் பலம் எப்பவும் இருக்கணும்.
எனக்காக நீ கோவிலுக்கு கூட போறதில்ல, வீட்ல கூட பூஜை அறை பக்கம் போறதில்ல. இப்போ ஹாஸ்டல்ல தானே இருக்க போற. போகும்போது கோவிலுக்கு போயிட்டு போ. உன் அம்மாவோட இஷ்ட தெய்வம் அந்த முருகன். சித்தாரா சொல்ல மஞ்சு ஒரு வினாடி அவளையே பார்த்தாள். பின்பு சரி சித்து என சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள். மலை வரை காரில் சென்று கோவில் வாசலில் இறங்கிக் கொண்டாள் மஞ்சு. உள்ளே சென்று முருகனின் தரிசனம் முடித்து சிறிது நேரம் கோவிலின் உட்புற படிகளில் உட்கார்ந்தாள். மாலை நேரம். சூரியன் மலைக்கோவிலின் பின்புறம் இருந்த மலைகளுக்குள் மெல்ல மெல்ல இறங்கிக் கொண்டிருந்தான். முருகனிடம் சித்தாராவுக்காகத்தான் வேண்டிக் கொண்டிருந்தாள் இவள். என் சித்து எனக்காகத்தான் இந்த பூமியில இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் யாரும் தராம நீ பாத்துக்கணும் முருகா. இது மாதிரி உலகத்துல யாருக்காவது நடந்திருக்குமானெல்லாம் எனக்கு தெரியாது. உயிரோட கூட இருக்கிறவங்களே துரோகம் நினைச்சப்போ செத்தும் ஆவியாகி என்னை காப்பாத்தி இப்பவும் எனக்காக வாழற அந்த ஆத்மாவுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை சித்துதான் எனக்கு எல்லாம், நீ அப்புறம்தான். சாரி இப்படி சொல்றதுக்கு என மனதுக்குள் நினைத்தவாறே அமர்ந்திருந்தவளின் கண்களில் கோவில் வளாகத்தில் ஒரு மரத்தினடியில் பத்மாசனத்தில் அமர்ந்து இவளையே பார்த்து கொண்டிருந்த ஒருவர் பட்டார். வெண்தாடி மீசை, அழுக்கேறிய சட்டை வேஷ்டி என பார்க்க அழுக்காக தெரிந்தாலும் அவர் கண்களோ கழுவி விட்டது போல் பளிச்சென தெரிந்தது. முகத்தில் ஒரு தேஜஸும் தெரிந்தது. நெற்றியில் விபூதி பட்டை கூட இல்லை. இவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்த அவரை பார்த்ததும் இவளுக்கு கொஞ்சம் சுருக்கென்றது. தலையை வேறுபுறம் திருப்பினவள் அதிர்ந்தாள். அந்த பக்கமும் அவர் அதே போஸில் அமர்ந்திருந்தார். அதிர்ச்சியுடன் பழைய திசையில் பார்த்தவளுக்கு மீண்டும் அதிர்வு. அங்கேயும் இருந்தார். எழுந்தே விட்டாள் மஞ்சு. பயத்துடன் வேக வேகமாக கோவிலை விட்டு வெளியேறி காரை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். சூரியன் சுத்தமாக மறைந்திருந்தான். மலையிலிருந்து பார்த்தால் கீழே ஊர்கள் விளக்கு வெளிச்சத்தில் மின்னின. காரை நெருங்க போன சமயம் யதேச்சையாக மலைப்பாதையின் தடுப்பு சுவரை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கேயும் அந்த வயதானவர் அமர்ந்திருந்தார். அப்படியே நின்று அவரையே வெறித்தாள் அவள். அவளுக்கு இப்போது பயம் போயிருந்தது. மெதுவாக அவர் அருகே நெருங்கினாள். அவர் அவளை பார்த்து சிரித்தார். பின் கேட்டார், என்னம்மா, பயம் போயிடுச்சா? தைரியம் வந்துடுச்சா? அவர் அப்படி கேட்டதும் அவள் மெதுவாக தலையசைத்து விட்டு கைகளை கூப்பினாள். ஐயா, நீங்க யாரு? நீங்க எப்படி அங்க இங்க எல்லா இடத்துலயும் இருக்கீங்க? சற்று திக்கி திக்கி கேட்டாள். அவரிடம் அதே சிரிப்பு. அதுவா, அது அப்படித்தாம்மா. சிலர் கண்களுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி தான் தெரிகிறேனா. எனக்கும் கூட இங்க வந்தவங்க யாரையும் கவனிக்கணும்னு தோணல. ஆனா உன்னை மட்டும் கவனின்னு என் அப்பன் முருகன் சொல்றதாப்ல இருந்தது. கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்படி கவனிக்கும் போதான் சில உண்மைகளும் தெரிய வந்தது. அவர் இப்படி சொன்னதும் மஞ்சு விழித்தாள். உண்மையா? என்ன உண்மை? இந்த மாதிரி எதையாவது சொல்லி சாமியார்கள் என்ற பெயரில் சிலர் பணம் பறிப்பதும் மாய வேலைகள் பார்ப்பதும் உண்டு என அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். எனவே ஜாக்கிரதையாகவே அவரை கவனித்தாள். நீ நினைத்தது எனக்கு தெரியும் என்பது போல அவர் சற்று உரக்கவே சிரித்தார். பின் சொன்னார், நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அது இப்ப முக்கியம் இல்ல. நான் சொல்றத மட்டும் நல்லா கேளு. உனக்கு ஒரு தாய் இருக்காள் இல்லையா? அவர் கேட்டதும் இவள் ஆம் என்பது போல் தலையாட்டினாள். உண்மையில அவள் உன்னை பெற்ற தாய் இல்ல, அதைவிட மேலா பார்த்து கொள்கிற ஒரு ஆத்மா இல்லையா? அந்த உண்மைதான் தெரிய வந்துச்சு. அவர் முடிக்கவும் மஞ்சுவிடம் பலமான அதிர்வு. இந்த உண்மை அவர்களை சுற்றி இருக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் யாரோ முன்பின் பார்த்ததில்லை. ஆனால் பட்டென சொல்லிவிட்டாரே. மஞ்சுவின் முகத்தில் பயம், சங்கடம், அதிர்ச்சி, என்ன பதில் சொல்வது என்ற குழப்பங்கள் என மாறி மாறி முகாமிட்டன. எதுவுமே பேச தோன்றவில்லை அவளுக்கு. என்னம்மா தாயி, நான் சொன்னது உண்மைதானே? பயப்படாம சொல்லு தாயி. என் அப்பன் முருகன் காரண காரியமில்லாம என்ன தூண்டி விட மாட்டான். உன் முகத்தை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. உன் ஜாதகம் மொத்தமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. தாய் தந்தையை இழந்து சொந்தக்காரங்க கையில சிக்கி போராடின ஒன்ன ஆத்மா ஒண்ணு காப்பாத்தி தன் மகளா தத்தெடுத்துக்குச்சு. உனக்காகவே அது தன் மோட்சத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? அவர் சொல்ல அப்படியே அவர் காலில் விழுந்தாள் மஞ்சு. அடடே, என்னம்மா, கோவில்ல யார் காலையும் விழக்கூடாது. எழுந்திருமா. எழுந்தவள் கண்களில் கண்ணீர். தாத்தா என்றால் சற்று தழுதழுப்புடன் அவரை பார்த்து. ஓ, நான் உனக்கு தாத்தாவாயிட்டனா? பலே பலே. சொல்லுமா பேத்தி பொண்ணு, ஏன் கண்ணுல கண்ணீரு? நான் ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே, உண்மையைத்தானே சொல்றேன். ஆமாம் என தலையாட்டினாள் மஞ்சு. ப்ளீஸ் தாத்தா,
இத இத வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அவங்க யாருக்கும் இது புரியாது. என் சித்து பாவம். இது வெளியில தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் தாத்தா, யாருக்கும் சொல்லிடாதீங்க. உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அவள் கெஞ்சினாள். அவள் கெஞ்சுவதை பார்த்து அவருக்கு சிரிப்பு வந்தது. ஒரு சின்ன சிரிப்புடன் அவளை பார்த்தார். இவ்வளவு பிரியம் நீ அந்த ஆத்மா மேல வச்சிருக்கிறப்போ சந்தோஷம்தான். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என் அப்பன் என்ன உத்தரவு போடுறானோ அதை தான் சொல்லுவேன். நீ பயப்படாத என்றதும் தேங்க்ஸ் தாத்தா என்றவாறு நகர்ந்தாள் மஞ்சு. இருமா, ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் நான் சொல்லவே இல்லை. மஞ்சு திரும்பினாள். என்ன தாத்தா? உன்னுடைய அந்த பெறாத தாய்க்கு பயங்கரமான ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. அதுவும் உன்னாலதான். உனக்கும் இது மிக சோதனையான காலகட்டம். பார்த்து இருந்துக்கங்க. முக்கியமா அந்நியர்கள் யார் கண்ணிலும் உன் தாயை காட்டிடாத. ஏன்னா எல்லார் கண்களும் ஒரே மாதிரி சாதாரணமா இருக்கும்னு சொல்ல முடியாது. என்ன என அவர் சொல்லவும் அதிர்ந்து மிரண்டு போய் நின்றிருந்தாள் மஞ்சு. அவர் சொன்னது காதுகளில் சுற்றி சுற்றி ரீங்காரமிட்டன. எங்கோ சென்றிருந்த டிரைவர் திரும்பி வந்திருந்தான். காரின் அருகில் விழித்தவாறு நின்றிருந்த சித்தாராவை நெருங்கி, வந்து நேரம் ஆயிடுச்சாமா, வண்டிக்குள்ள உட்கார்ந்திருக்கலாமேம்மா என்றவாறு கதவை திறந்து விட்டான். சுய உணர்வுக்கு வந்து மஞ்சு திரும்பி அந்த பெரியவரை பார்த்தாள். பகீர் என்றது. அவர் அமர்ந்திருந்த தடுப்பு சுவர் காலியாக கிடந்தது. ஆளை காணோம். அத்தியாயம் 9. மஞ்சு ஹாஸ்டலுக்கு வந்து 3 நாட்கள் ஆகின்றன. முதல் 2 நாட்கள் மலைக்கோவிலில் அந்த பெரியவர் சொன்னதே அவள் மனதில் சுற்றி சுற்றி அலைந்து கொண்டிருந்தது. நிச்சயமாக அவர் சாதாரண ஆள் இல்லை. ஏதோ சாமியாரோ சித்தரோ தான். தான் அவ்வளவு நேரம் அவருடன் பேசிக் கொண்டிருந்ததை யாரும் உணர்ந்த மாதிரியே தெரியவில்லை. இவ்வளவு ஏன், எத்தனை பக்தர்கள் அந்த பக்கம் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருந்தனர். ஒருவர் கூட அவர்கள் இருக்கும் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. டிரைவர் கூட அவர்கள் பேசி முடித்த பின்புதான் சொல்லி வைத்த மாதிரி வந்து சேர்ந்தான். அம்மா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க என அவன் கேட்கவும் இல்லை. ஏற்கனவே உலகத்தில் முரண்பட்ட ஒரு விஷயத்தை சித்தாரா மூலம் பார்த்து கொண்டு இருப்பவளுக்கு இந்த சாமியார் வந்தது, பேசியது, மறைந்து போனது இதெல்லாம் கூட வியப்பளிக்கவில்லைதான். சிறுவயதில் கூட சித்தாரா இந்த மாதிரி எல்லாம் அங்கங்கே தோன்றி மஞ்சுவுக்கு விளையாட்டு காட்டுவாள் தான். பின் என்ன நினைத்தாலோ அந்த மாதிரி அமானுஷ்ய செய்கைகளை எல்லாம் நிறுத்தி கொண்டு சாதாரண பெண்ணாகத்தான் நடந்து கொண்டாள். அதெல்லாமும் மஞ்சுவுக்கு நினைவுக்கு வந்தது. இப்போது அந்த பெரியவர் சொன்ன சித்தாராவுக்கு பயங்கர ஆபத்து, அதுவும் தன் மூலமாக என சொல்லிவிட்டு சென்றதுதான் இவளை குடைந்து கொண்டே இருந்தது. குடைச்சல் தாழாமல் உடனேயே சித்தாராவுக்கு போன் செய்தாள். மறுமுனையில் சித்தாரா எடுத்தாள். ஹலோ, என்னடா மஞ்சு, இப்போதானே போன் பண்ணிட்டு வச்ச, திரும்பவும் கூப்பிட்டிருக்கியே, என்னம்மா கண்ணு, ஏதானும் பிரச்சனையா? பாசம் வழியும் அவள் குரலை கேட்டதும் மஞ்சுவுக்கு நிஜமாகவே கண்ணீர் வந்தது. இந்த தாயுள்ளத்துக்கும் ஆபத்தா? அப்படி என்ன வந்துவிடும்? சாதாரண மனிதர்களால் அவளை நெருங்க முடியாது. அதையும் நேரில் பார்த்தவள் தானே இவள். ஒரு நாள் பெண்கள் தானே என சாதாரணமாக நினைத்து வீட்டிற்கு திருட வந்துவிட்டு ஒரு திருடன் சித்தாராவின் சுயரூபத்தை பார்த்துவிட்டு அலறி புடைத்து ஓடினானே. யோசித்தவாறே, ஒண்ணுமில்ல சித்து, சும்மாதான். என்ன ஹோம்சிக்கா என சிரித்தாள் சித்தாரா. அப்படித்தான் போல. நீ ஒரு வருங்கால மருத்துவர், இதை பத்தி யோசிக்காம கவனமா இரு மஞ்சு. நான் எப்ப வேணாலும் உன்னை பார்க்க வரலாம் தான். யாரும் என்ன தடுக்க முடியாது. ஆனால் அது உன் படிப்பை பாதிக்க கூடாது. எக்ஸாம்ஸ்லாம் நல்லபடியா முடிச்சிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் நாம ஊட்டியில இருக்கிற உன் எஸ்டேட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம், என்ன என்று உற்சாகமான குரலில் பேசிவிட்டு இவள் சரி சித்து என சிரித்ததும் போனை வைத்து விட்டாள் அவள். சற்று மனம் லேசானது போல் இருக்கவே மெல்ல மெல்ல தன் பாடத்தில் மூழ்கியவள் அடுத்து வந்த நாட்களில் சுத்தமாக பெரியவர் சொன்னதை மறந்தே போயிருந்தாள். மறுநாளிலிருந்து கல்லூரியில் சீனியர்களுக்கான செமினார் கிளாஸ் இருந்தது. 4ஆம் ஆண்டு மாணவர்கள் வரிசையாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக்கை எடுத்து பேசி ஜூனியர்களான இவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும். 4ஆம் ஆண்டு சீனியர் மாணவ மாணவிகள் ஒரு நாளைக்கு 8 பேர் என காலை மாலை வந்து பாடம் எடுத்து போயினர். இவர்களும் நோட்ஸ் எடுத்துக்கொண்டனர். அன்றும் வழக்கம் போல வகுப்பறையில் கிளாஸ் எடுக்க வந்தது சந்திரகுமார் போரா. அமைதியான அழுத்தமான அவனுடைய முகமும் இமைக்காத கண்களும் பார்க்க வித்தியாசமாக தெரிந்தது மஞ்சுவுக்கு. காரணம், சாதாரண மனிதர்கள் 2 நொடிகளுக்கு ஒரு முறை கண் சிமிட்ட வேண்டும் என மருத்துவம் படிக்கும் அவளுக்கு நன்றாகவே தெரியும். 5 வினாடிகள் வரை சிமிட்டாமல் இருக்கலாம். அதற்கு மேல் சிலரால் 15 நொடிகள் வரை இருக்க முடியும். அதற்கு மேல் கண்கள் நீர் நிரம்பி வலி, எரிச்சல் என ஆரம்பித்துவிடும். மஞ்சு பார்த்தவரை சித்தாரா கண் சிமிட்டாமல் இருப்பதை பார்த்திருக்கிறாள்.
ஒருமுறை அவளிடம் அது பற்றி கேட்டதற்கு, அது அப்படித்தான் மஞ்சுமா என சிரித்தாள் சித்தாரா. இவனும் இப்படித்தானே கண்சிமிட்டாமலே இருக்கிறான் என மஞ்சுவுக்கு தோன்றியது. ஒருவேளை தனக்குத்தான் இப்படி தோன்றுகிறதோ என அவளுக்கு சந்தேகம் வந்தது. இதற்கு முன்பு கூட பலமுறை அவனிடம் பாட சம்பந்தமாக நிறைய முறை பேசியிருக்கிறாள். நன்கு படிக்கக்கூடிய அவனிடமிருந்து நிறைய மாணவ மாணவிகள் தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறுவார்கள். பேராசிரியர்கள் கூட அவனை பாடம் எடுக்க சொல்லிவிட்டு பெஞ்சில் அமர்ந்து கொண்டு கவனிப்பார்கள். இந்த தடவை அனாட்டமியில் ஒவ்வொருவரும் எலும்புகளை வைத்து படித்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் கையெலும்பு, கால் எலும்பு, தொடை எலும்பு, விலா எலும்பு என கையில் வைத்தபடி கிளாஸ் எடுத்துக் கொண்டிருந்தனர் சீனியர்கள். அதுவரை கலகலவென இருந்த வகுப்பு சந்திரகுமார் போரா ஒரு மனித மண்டையோட்டுடன் உள்ளே நுழையவும் கப் சிப் என்றானது. கையோடு கொண்டு வந்திருந்த அந்த மனித மண்டையோட்டை முன்னால் இருந்த மேசை மீது வைத்துவிட்டு அருகில் இருந்த சாக்பீஸை எடுத்தான் சந்திரகுமார். Well, dear juniors, today I am going to take the class about anatomy of a human skull. என்றபடி கரும்பலகையில் மண்டையோடு பற்றிய குறிப்புகளை மடமடவென எழுதி சொல்ல ஆரம்பித்தான். ஒருவித ஈர்ப்புத்தன்மை இருந்தது அவனுடைய கிளாஸில். மாணவ மாணவியர் அனைவரும் மூச்சு விடவும் மறந்து போய் அவன் வகுப்பு எடுப்பதையே பார்த்து கொண்டிருந்தனர். இடையில் பிரின்சிபாலும் வகுப்பை எட்டி பார்த்துவிட்டு திருப்தியுடன் தலையாட்டி விட்டு சென்றார். எதிர்பட்ட ஒரு ஆசிரியரிடம் சிலாகித்து பேசியவாறே நடந்தார் அவர். அந்த அசாமி பையன் சந்திரகுமார் நல்லா கிளாஸ் எடுக்கிறான்ல, பாருங்களேன், செகண்ட் இயர்ஸ் முழுசா மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி எவ்வளவு அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க. மத்த நேரம்னா சலசலன்னு ஏதாவது சத்தம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாம் சார், ஆமோதித்தார் அந்த பெத்தாலஜி பேராசிரியர் டாக்டர் மோகன் பிரசாத். இந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு குரூப் இருக்கு பாருங்க, பஞ்ச பாண்டவர்கள்னு பேரு. அதுக்கு பயங்கரமான அராத்துங்க சார். அந்த பசங்க சுத்த நியூசன்ஸ். சும்மா ஸ்டேட்டஸ்க்காக படிக்க அனுப்பியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். அவ்வளவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா, லட்சக்கணக்கில் ஃபீஸ். அவனுங்களை அடக்கிறது தான் கஷ்டம். அவனுங்களுக்கு தலைவன் மாதிரி அந்த ஷியாம் பிரபு ஆந்திராவில இருந்து வந்திருக்கான். அந்த பகுதி எம்எல்ஏ பையன், ரொம்ப ஜபர்தஸ்த். கொஞ்சம் கூட ஆசிரியர்களை மதிக்கிறதில்ல. அவனுக்கு வால் பிடிச்சுக்கிட்டு அந்த 4 பேர். அந்த ஆசிரியரும் அழுத்து கொண்டார். ஆனா சார் பாருங்க, அவனுங்களும் வச்சு கண்ணு வாங்காம சந்திரகுமார் கிளாஸ் எடுக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்கானுங்களே, அதிசயம்தான் போங்க என சற்று ஆச்சரியத்துடன் சொல்லிவிட்டு ஜன்னல் வழியாக வகுப்பை எட்டி பார்த்தார் அந்த ஆசிரியர். வகுப்பை நிசப்தமாக இருந்தது. கணீர் என்ற சந்திரகுமாரின் மருத்துவம் கலந்த ஆங்கில வார்த்தைகள் அந்த அறையையே நிரப்பிக் கொண்டிருந்தன. மெச்சுதலுடன் பார்த்துவிட்டு திரும்ப முயன்ற அந்த ஆசிரியரின் பார்வை மேஜை மேலிருந்த அந்த மண்டையோட்டின் மேலே பட்டது. என்னவோ மாறுதலாக உணர்ந்தார் அவர். உற்று பார்த்தார். பார்த்தவருக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த புறம் திரும்பியிருந்த அந்த மண்டை ஓடு இவர் பார்க்கவும், இவர் புறம் மெதுவாக திரும்பி இவரை பார்த்து தன்னுடைய விகாரமான பெரிதான பற்கள் கொண்ட வாயை திறந்து ஈ என்றது. ஆ என்று கத்திக்கொண்டே கீழே விழுந்தார் அந்த பேராசிரியர் டாக்டர் மோகன் பிரசாத். நண்பர்களே, இதனுடைய இறுதி பாகம் கூடிய விரைவில் பதிவிடுறேன். அந்த இறுதி பாகத்தை எப்படி கொண்டு போக போறேன்னு உங்க யாருக்காவது யூகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுவரை கதை நிலவோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.